இமாம் ஒய்டி எக்ஸ்பிளைன்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் டெய்லி ஒரு தவளையை சாப்பிடணும். ஆனால் நீங்கள் அந்த தவளையை சாப்பிட்றதுக்கு எந்த நேரத்தை வேணாலும் அன்னைக்கான நாளை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சொல்லுங்கள், அந்த தவளையை சாப்பிட அன்னைக்கு நீங்கள் எந்த டைமை சூஸ் பண்ணுவீங்க? இந்த புக்கோட ஆத்தர் பிரைன் ட்ரேசி என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த சுச்சுவேஷனில் நான் இருந்தேனாக்கா நான் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த தவளையை சாப்பிட்டு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கஷ்டமான வேலையை நான் காலையில் எந்திரிச்ச உடனே பண்ணிட்டேனாக்கா அன்னைக்கான நாள் ஃபுல்லாக நான் ரொம்பவே ரிலாக்ஸாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தவளையை சாப்பிட்ற எக்ஸாம்பிள் எதை மீன் பண்ண வர்றாருனாக்கா, நம்ம டெய்லியும் செய்கிற கஷ்டமான வேலையை தான் மீன் பண்ண வர்றாரு. நம்மள நிறைய பேர் இந்த கஷ்டமான வேலையை ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். நான் மதியானம் பண்ணுறேன், இல்லை நாளைக்கு பண்ணுறேன், இல்லை நைட்டு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே வருவோம். இந்த ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணுறது எப்படி இருக்கும்னாக்கா, நம்ம அந்த தவளையை சாப்பிட்றது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனாலுமே அது நாள் முழுக்க உட்காந்து வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்போம். இப்படி பண்றதுனால நம்மளோட டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் மட்டும்தான் அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஏன் காலையில எந்திரிச்ச உடனே ஏன் அந்த கஷ்டமான வேலையை செய்யணுங்கிறாருன்னா, அந்த டைம்ல தான் நம்மளுக்கு வில் பவர் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனாலேயே அந்த கஷ்டமான வேலையை கூட நம்ம ரொம்பவே ஈஸியா செஞ்சு முடிச்சிருவோம். நீங்க எப்பயாச்சும் கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, நம்ம ஒரு கஷ்டமான வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்பவே ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவோம், ரொம்பவே ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அன்னைக்கு நம்ம அந்த கஷ்டமான வேலையை பண்ணி முடிக்கக்குள்ள நம்ம பிரெயின் வந்துட்டு என்டார்ஃபினை வந்து ரிலீஸ் பண்ணோம். அதுதான் நம்மளை வந்துட்டு ஹாப்பியாக வச்சுக்குது. இந்த ரிலாக்ஸ்டு ஃபீலிங்கை வந்துட்டு நம்ம ஒரு பாசிட்டிவ் அடிக்ஷனாக மாற்றி நம்ம இதை ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த நல்ல ஒரு ஹேபிட்னால நம்மளோட ஒர்க்கை ஓவர் கம் பண்ணக்குள்ள நம்மளுக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ஸே பில்ட் ஆகும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சில ப்ராக்டிக்கல் மெத்தட்ஸை வந்து சொல்கிறேன். அது மூலியமா உங்களோட டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணி உங்களோட கோல்ஸை சூப்பராக அச்சீவ் பண்ணலாம். நம்பர் 1, செட்டிங் த டேபிள். நம்ம ஏன் ஒரு விஷயத்தை செய்யாம தள்ளி வைக்கிறோம்னா, நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றது நமக்கு சரியா தெரியல. அதாவது ஒரு சின்ன கிளாரிட்டி இல்லை. நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சா நம்ம செய்யற வேலை எல்லாமே கண்டிப்பா ப்ரொடக்டிவா நடக்கும். நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னாக்கா அந்த கோல்ஸ்ல நம்மளுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கணும். இதுக்கு ஆத்தர் வந்துட்டு 7 ஸ்டெப் ப்ரொசீஜர் நல்லாவே சூப்பரா சொல்லியிருக்காரு. ஸ்டெப் நம்பர் 1, டிசைட் எக்ஸாக்ட்லி வாட் யூ வாண்ட். உங்க லைஃப்ல உள்ள எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் கிளியரா வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ். இந்த கோல்ஸ் அண்ட் டார்கெட்ஸ்ல ரொம்பவே கிளியரா இருங்க. ஸ்டெப் நம்பர் 2, திங்க் ஆன் பேப்பர். வெறும் 5% பீப்புள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட கோல்ஸை ஒரு பேப்பர்ல எழுதி வைக்கிறாங்க. இந்த மாதிரி கோல்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்டை எழுதி வைக்கிறனால தான் அவங்களால அடைய முடியுது. சப்போஸ் ஒரு நோட்டோ பென்னோ எடுத்து அதெல்லாம் என்னால் எழுதிட்டு இருக்க முடியல அப்படின்னாக்கா பிளே ஸ்டோர்ஸ்லேயே நிறைய ஹேபிட் ட்ராக்கர் ஆப் இருக்கு. இதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான கோல்ஸ் எல்லாமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பிரெயினுக்கு எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் அதுக்கு ஐடியாஸை கிரியேட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸி. அதனால உங்களோட கிரியேட்டிவ் ஐடியாஸையும் கோல்ஸையும் மறக்காம கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இதை ஒரு ஹேபிட்டாவும் மாத்தி வச்சுக்கோங்க. நம்பர் 3, மேக் ஏ டெட்லைன். நம்ம என்னதான் ஒரு கோலை எழுதி வச்சிருந்தாலுமே அதுக்கு ஒரு டெட்லைனை கொடுக்கறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு டார்கெட் இல்லைனாக்கா அந்த விஷயத்தை நம்ம ஈஸியா ப்ரொகாஸ்டினேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டெப் நம்பர் 4, மேக் ஏ லிஸ்ட். நம்ம ஒரு கோலை அச்சீவ் பண்றதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்டை எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத நான் அடுத்த பாயிண்ட்ல சொல்றேன். ஸ்டெப் நம்பர் 5, ஆர்கனைஸ் த லிஸ்ட் அண்ட் மேக் ஏ பிளான். இப்போதைக்கு உங்க லிஸ்ட்ல என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ அந்த லிஸ்ட்ல எழுதுனது எல்லாத்தையுமே நம்ம சிம்பிளா ஆர்கனைஸ் பண்ணணும். ஏன்னா அப்பதான் நம்மளுக்கும் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். ஸ்டெப் நம்பர் 6, டேக் ஆக்ஷன். நீங்க எழுதி வச்ச பிளான் படி இம்மிடியேட்டா ஆக்ஷன்ல எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணாதீங்க, இம்மிடியேட்டா ஆக்ஷன் எடுக்க பழகிக்கோங்க. ஏன்னா கடைசியில உங்களோட ஆக்ஷன் தான் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒர்க்கை முடிச்சு தரப்போது, பிளான் கிடையாது. ஸ்டெப் நம்பர் 7, திங்ஸ் எவ்ரி டே தட் மேக்ஸ் யூ மூவ் டுவர்ட்ஸ் யுவர் கோல். அதாவது இமேஜின் பண்ணி பாருங்க, இப்போ ஒரு மந்த்லி டார்கெட்டை நம்ம வச்சிருக்கோம். அந்த மந்த்லி டார்கெட்டை முடிக்கிறதுக்கு நம்ம இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மால் ஆக்ஷன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கோங்க. இந்த 7 ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிரின்சிபல் நம்பர் 2, பிளான் எவ்ரி டே இன் அட்வான்ஸ். டைம் மேனேஜ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா 6P ஃபார்முலா வந்து இவர் சொல்கிறாரு. அது என்னன்னாக்கா ப்ராப்பர் ப்ரையர் பிளானிங் ப்ரிவென்ட்ஸ் புவர் பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் அதை கொஞ்ச நேரம் ப்ராப்பராக பிளான் பண்ணீங்கன்னாக்கா ஹவர்ஸ் கணக்கில் உங்களுக்கு
நிறைய டைமை சேவ் பண்ணி கொடுக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் வராம நம்மளும் அந்த ப்ராப்பரான வேலையை முடிக்க முடியும். நம்ம என்ன வேலை செய்ய போறோம் அப்படின்றது ப்ராப்பரா தெரியல அப்படின்னாக்கா அதுவே அதை தள்ளி போடுறதுக்கு நல்ல ஒரு ரீசனா இருக்கும். சரி, இப்போ ஆக்ஷன்ஸை பத்தி நம்ம பார்ப்போம். அந்த 7 ஸ்டெப் ப்ரொசீஜர்ல சொன்ன மாதிரியே நீங்க வந்துட்டு லிஸ்ட் எடுக்கணும். அதுல நம்ம இப்போ 4 லிஸ்ட்டை மட்டும் பார்ப்போம். 1 மாஸ்டர் லிஸ்ட். உங்களோட லைஃபோட எண்ட் கோல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்துட்டு ரொம்ப பெரிய கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும், நான் நிறைய பேத்துக்கு சேரிட்டி அமௌண்ட்டை கொடுக்கணும், இதெல்லாம் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்றேன். செகண்ட் வந்துட்டு மந்த்லி லிஸ்ட். இந்த மந்த் எண்டில் வந்துட்டு நம்ம என்னெல்லாம் முடிக்கணுமோ அதெல்லாம் வந்துட்டு எழுதி வச்சுக்கணும். இந்த மந்த்லி லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட மாஸ்டர் கோலை அச்சீவ் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கணும். நம்பர் 3 பார்த்தீங்கன்னாக்கா வீக்லி லிஸ்ட். இந்த வாரத்துக்குள்ள நம்ம என்னெல்லாம் முடிக்கணும் அப்படின்றத இதுல நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த வீக்லி லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே உங்களோட மந்த்லி லிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். நம்பர் 4 டெய்லி லிஸ்ட். இன்னைக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட மொத்த 4 லிஸ்ட்டுமே. என்னடா நீ இவ்வளோ லிஸ்ட் போட சொல்றியடா அப்படின்ற மாதிரி மட்டும் யோசிச்சிடாதீங்க. தூங்கி எந்திரிச்சதுமே சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்குமே இதுவரையும் ஓவர் நைட்ல கிடைச்சது கிடையாது. அந்த மாஸ்டர் லிஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு டெய்லி லிஸ்ட்ல நீங்க கொண்டு வந்தீங்கன்னாக்கா ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ டெய்லி லிஸ்ட்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றத எழுதி வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் மாதிரி முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க போங்க. அப்பதான் நம்ம காலையில எந்திரிச்ச உடனே அந்த தவளையை நம்மளால சாப்பிட முடியும். இதெல்லாம் வந்துட்டு ஈட் தட் ஃப்ராக் அப்படின்ற புக்கில் தான் கத்துக்கிட்டேன். இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.